Hi friends, வணக்கம். வெல்கம் டு Hanaarts. இன்னைக்கு நம்ம Hanaarts சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ட்ரெடிஷனலான ரொம்பவே ஹெல்த்தியான கருப்புளுந்தங்களி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் கூட இந்த வீடியோல நான் என்னன்னு சொல்றேன். சோ நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு Subscribe பண்ணி வெச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை ஆல்ங்கற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 200 கிராம் கருப்புளுந்து இந்த கப்பில் எடுத்துருக்கோம். நம்ம உளுந்தங்களின்னு எடுத்துக்கிட்டாலே கருப்புளுந்து தான் எடுத்து செய்யணும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபுல்லாக கிடைக்கும். அதில் தான் சத்தும் ஆரோக்கியமாக அதிகமாக இருக்கும். ஸோ நீங்களும் கருப்புளுந்தே வாங்கி பண்ணுங்கள். இந்த கருப்புளுந்தங்களி நம்ம சாப்பிட்றது மூலமாக எந்த வலியாக இருந்தாலும் சரி, மூட்டு வலியாக இருந்தாலும் சரி, கை கால் வலியாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இந்த கருப்புளுந்தங்களி நம்ம வந்து வாரத்தில் 2 நாள் எடுத்துக்கும் போது சீக்கிரமாக சரியாயிடும். நம்மளோட போன்ஸும் மசில்ஸும் ஸ்ட்ராங்காகிறதுக்கு கூட இந்த கருப்புளுந்தங்களி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வளர்கிற குழந்தைங்களோட ஆரோக்கியத்துக்கு இந்த கருப்புளுந்தங்களி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம உளுந்த நல்லா செவக்க வறுத்தெடுத்தாச்சு. இதுக்கப்புறமா நம்ம பச்சரிசி 2 ஸ்பூன் எடுத்துருக்கோம். இதே நல்லா செவந்து வர அளவுக்கு நம்ம பேனில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம ட்ரெடிஷ்னலாகவே ஏஜ் அட்டன் பண்ண கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இந்த கருப்புளுந்தங்களி வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து அந்த டைமில் கொடுக்குறத விட சேர்த்து மாதம் தொடர்ந்து நம்ம 2 தடவை செஞ்சு கொடுக்குறது அவங்க ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்மளோட அரிசியும் நல்லா செவந்துருச்சு. அதையும் நம்ம இந்த கருப்புளுந்தோட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ இது 2த்தையும் வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது, ஓரளவு வந்து கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருக்கணும். லேசாக இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம எடுத்த கப்லேயே வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கோம். நீங்கள் வெல்லம், கருப்பட்டி இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இதில் வந்து வெல்லம் எடுத்துருக்கோம். அந்த வெல்லம் வந்து நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை நம்ம இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இது வந்து ஒரு சில்வர் ஃபில்டரில் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வெல்லத்தை விட உங்களுக்கு கருப்பட்டி கிடச்சிச்சின்னா இங்கே கருப்பட்டி போடுறது இன்னமும் வந்து ஆரோக்கியமானது. இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச உளுந்தையும் அரிசியும் வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அதில் நம்ம எடுத்த கப்லேயே ஒரு 2 கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது வந்து ஃபாஸ்ட்டாக எந்த கட்டியும் பிடிக்காத அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கரண்டியோ இல்லை இந்த மாதிரி வச்சோ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைக்கும் போது அவ்வளோவா வந்து கட்டி பிடிக்காது. ஸோ நீங்கள் அந்த மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதுக்கப்புறமா நம்ம வந்து பேனில் அதே கப்பில் 2 கப் அளவுக்கு நம்ம வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கொதிக்கணும். அதிலே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு நம்மளோட வாட்டர். அதிலே வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற உளுந்தை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா அதிலே நல்லா கட்டி பிடிக்காமல் நம்ம வந்து தொடர்ந்து கிண்டிகிட்டே இருக்கலாம். இதை வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இது எந்த அளவுக்கு நம்ம வந்து பதமாக பார்த்து மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோமோ அப்போ தான் நம்மளோட உளுந்தங்களி வந்து நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் வரணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்மளோட உளுந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பபிள்ஸ் வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி தொட்டு பார்க்கும்போது கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது நம்மளோட உளுந்து நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை எடுத்து இதில் வந்து ஊற்றி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம் தொடர்ந்து. இது ஊற்றிட்டே இருக்கும்போது நம்ம விடாமல் வந்து அடி பிடிக்காமல் தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த உளுதில் வந்து அதிகப்படியான அயன் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் இருக்குது. ஸோ இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்மளுக்கு வயிறு சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தாலுமே வந்து இந்த உளுந்தங்களி வந்து சரி செஞ்சிடும். இப்போ வந்து நம்மளோட பாகம் உளுந்தும் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த உளுந்தங்களியில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கனால ஹேர் ஃபால் வந்து நம்மளுக்கு டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹேர் வளர்கிறதுக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஊட்டச்சத்து கம்மியாக இருக்கிற குழந்தைங்களும் அதிகமாக வேலை பார்க்குறவங்களும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கும் போது எப்போயுமே டயர்டே ஆகாது, எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ வந்து பாகு ஊற்றினதுக்கப்புறமா நல்லா பபிள்ஸ் வரும். அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 100 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம். அதையும் வந்து நம்ம இந்த உளுந்தங்களியில் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து 200 கிராம் உளுந்துக்கு வந்து 100 ml நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம்.
இப்போ வந்து இந்த நல்லெண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நம்ம வந்து தொடர்ந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டுங்க. பார்த்திங்கன்னா உளுந்தங்களியில் நம்மளோட எண்ணெய் ஃபுல்லாக நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம வந்து அடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கருப்பு உளுந்தங்களி நல்லா ஆறிச்சு. இதில் வந்து நம்ம பிளேட்டிங்காண்டி பாதாம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட கருப்பு உளுந்தங்களி ரொம்பவே பாரம்பரியமான முறையில் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.